அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு சிலம்பம் நாள் 15. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 4 திசை உள்நான்கு திருப்பம் அப்படின்ற காலடி கடந்த வகுப்புல போட்டிருந்தோம். அதுக்கான சுற்றுமுறை நம்ம பார்க்க போறோம். அது எப்படி செய்யலான்றதை அவங்க பார்ப்போம். உள்நான்கு திருப்பம், ஒற்றைக்கால் சவுக்கு இரண்டுமே நம்ம கடந்த வகுப்புலேயே போட்டிருக்கோம். அதை பார்த்துருந்தீங்கன்னா, தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த சுற்றுமுறை எளிமையா புரியும். முதல்ல நிலை நின்றுக்கிறோம். முதல் உள்நான்கு, அதற்கான உள்நான்கு திருப்பத்திற்கான சுற்றுமுறை. ஒரு வாரல், ஒரு வெட்டு, இடது திருப்பம், ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு, ஒரு வாரல், ஒரு வெட்டு, வலது திருப்பம், ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு. இது முதல் உள்நான்கு திருப்பம். ஒற்றைக்கால் சவுக்கு குதிக்கிறதுக்கான பயிற்சி கடந்த வகுப்புல பார்த்துருப்போம். 4 திசை உள்நான்கு வகுப்புல பார்த்துருப்போம். அப்போ வாரல் போடும்போது வலது காலை தூக்கி குதித்து 2. இப்ப 2 உள்நான்குல திருப்பம், இடது திருப்பம், ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு, வலது திருப்பம், ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு. அடுத்து குதிக்கிறோம் 3. அடுத்து 3ஆம் உள்நான்கு, இடது திருப்பம், ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு, வலது திருப்பம், ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு. அடுத்து 4, இடது திருப்பம், ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு, வலது திருப்பம், ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு, குதித்து 1. சரிங்களா? அப்போ ரொம்ப எளிமை. இது கடந்த வகுப்புல இதுக்கான அடிப்படையெல்லாம் பார்த்துருப்போம். அதை நீங்கள் செஞ்சிருந்தீங்கனாலே ரொம்ப எளிமையாக வந்துடும். ஒரு மிதமான நேரத்தில் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. வாரல், ஒரு வெட்டு, ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு, வாரல், ஒரு வெட்டு, ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு. அடுத்து 2 திருப்பம், திருப்பம். அடுத்து 3 திருப்பம், திருப்பம். 4 திருப்பம், திருப்பம், 1. சரிங்களா? அப்ப இதே சுற்று முறையை அனைத்து பிடிகளும் நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். முச்சான் பிடியில செஞ்சு காட்டுற மாதிரி 2 திசைக்கு மட்டும். அதே போல அனைத்து பிடியில நடுக்கம்படி செஞ்சு பார்த்துக்கணும். சரிங்களா? இது மாதிரி அனைத்து செஞ்சு பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் பல காலடிகள் இருக்கு. நம்ம ஒண்டி காலடி, உள்நான்கு, ஒற்றைக்கால் சவுக்கு, 4 திசை உள்நான்கு, உள்நான்கு திருப்பம், 4 திசை உள்நான்கு திருப்பம்னு பார்த்துருக்கோம். இது இல்லாமல் நிறைய காலடிகள் இருக்கு. உள் 3, வெளி 3, வெளி 4, வட்ட 4, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம், இது மாதிரி பல காலடிகள் இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒற்றை கம்புக்கான அடிப்படை பயிற்சிக்கு ஒரு சிலம்பத்துக்கு இந்த அளவுக்கு இந்த காலடி வரைக்குமே ஒருத்தவங்க செஞ்சாலே ரொம்ப ரொம்ப போதுமானது. ரொம்ப ஒரு அதிகப்படியானதே கூட சொல்லலாம். ஏன்னா அதனால இந்த காணொலி இது வரைக்கும் மட்டும் பயிற்சி எடுங்க. இந்த வகுப்போட ஒற்றை கம்பு சிலம்பத்துக்கான அடிப்படை முடியுது. ஒரு அடிப்படையான சுற்றுகள். ஒருத்தவங்க வந்து சிலம்பம் தெரியுதுன்னா அவங்க அடிப்படையா சுற்றுகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான அடிப்படை முடியுது. அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம வணக்க வரிசைகள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போதான் நம்ம ஒரு கம்பு எடுத்து சுற்று பண்ணி ஒரு வணக்கம் எப்படி வைக்கலான்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்த காணொலியை பற்றி நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பயணிங்கள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.